இன்றைக்கு எகிப்தினுடைய வெளிவிவகார அமைச்சு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்து ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசாவுக்குள்ள மீண்டும் இராணுவத்தை அனுப்ப வேண்டும், முழு பகுதிகளையுமே நாம கைப்பற்றணும், கைப்பற்றினால் மட்டும்தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் அங்க இருக்கிறாங்க, அவங்களை மீட்டெடுப்பதில் சிரமம் வரத்தான் செய்யும், அவர்கள் கொல்லப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை மொத்தமா நம்ம தோற்கடிக்கணும்னு சொன்னா வேறு வழியே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினமும் பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பான செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 524வது நாளாக இருக்கிறது. அதே நேரம் சீஸ்ஃபயர் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 54வது நாளாக இருக்கிறது. இந்த நேரத்தில் காசாவிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராட்ட வீரர்கள் தரப்பாகவும் அதேபோன்று இஸ்ரேல் தரப்பாகவும் இணைந்து மொத்தமாக கத்தார், எகிப்து, அமெரிக்காவினுடைய தலைமையிலான சமாதான பேச்சுக்கள் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் நடைபெற்ற சமாதான பேச்சுக்கள் எந்த விதமான முடிவும் எட்டப்படவில்லை. இருந்தாலும் அது முடியாமல் நாளைய தினமும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது என்கிற முடிவுக்கு இஸ்ரேல் வந்திருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல சமிக்ஞையாக இருக்கிறது. பாலஸ்தீனத்தினுடைய அமைதி தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது பார்க்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கு எகிப்தினுடைய வெளிவிவகார அமைச்சு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்து ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதம் இன்றைக்கு சமூக வலைதளங்களிலும் பகிரப்பட்டிருக்கிறது. அதிலே எகிப்து சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பகிரங்கமாக எகிப்து என்ன பண்றாங்கன்னா நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான காரணம் நேற்றைய நம்முடைய காணொலியிலையும் சொல்லியிருந்தோம். அமெரிக்க ஜனாதிபதி ஐரிஷினுடைய தலைவரை சந்தித்து பேசுகிற நேரத்தில் நாங்கள் காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றும் திட்டம் கிடையாது என்பதை சொல்லியிருந்தார். எனவே காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றுவது இல்லை என்கிற திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்திருக்கிறது எகிப்தினுடைய அரசாங்கம். அது மட்டுமல்லாமல் எகிப்து தலைமையிலான அரபு நாடுகளுடைய அரபு இஸ்லாமிய காசாவுக்கான திட்டத்தை அமெரிக்கா ஆதரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான வரவேற்புக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. எது எப்படி போனாலும் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது பணிந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு 2 மாதங்களாக டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கதையாடல்கள் தான் சர்வதேச மட்டத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்து வந்த நிலையில தான் இன்றைக்கு இந்த ஒரு நிலையை அவர் எடுத்திருக்கிறார். அதற்கு எகிப்து நன்றி தெரிவித்திருக்கிறது, பல அரபு நாடுகளும் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். எனவே காசாவினுடைய ஒரு நிலை ஒரு சுமூகமான நிலையை எட்டுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கு காசாவிலே என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக இன்றைய தினம் இஸ்ரேலுடைய முற்றுகை காரணமாக காசாவில் டசன் கணக்கான பேக்கரிகள் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. ஏன்னா காசா மக்களுக்கு தேவையான உணவுகள், குறிப்பாக கோதுமை மாவை UNRWA மூலமாகத்தான் உள்ள கொண்டு வருவாங்க. உள்ளே கொண்டு வந்திருக்கக்கூடிய மா பக்கெட்டுகளை மட்டும் நாம் பயன்படுத்த முடியுமாக இருக்குதே தவிர ஃப்ரெஷ்ஷாக வெளியில இருந்து உள்ள எந்த உணவுகளும் வராத காரணத்தினால நிறைய பேக்கரிகள் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை அல் ஜசீரா கோடிட்டு காட்டியிருக்கிறார். அதே நேரம் சென்ட்ரல் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கும் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். எத்தனை தாக்குதல்கள், எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற உறுதியான தகவல்கள் இன்னும் வெளியாகாத நேரத்தில் காசாவினுடைய அல் ஷிஃபா மருத்துவமனை, இந்த அல் ஷிஃபா மருத்துவமனையை பொறுத்தவரை நமக்கெல்லாம் தெரியும், யுத்தம் ஆரம்பித்து 2வது நாளிலேயே ஷிஃபா மருத்துவமனை மீது தான் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. ஒரே நாளில் கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு 700க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார்கள். இந்த அல் ஷிஃபா மருத்துவமனையினுடைய தாக்குதல் காரணமாக நம்முடைய காசா தொடர்பான முதல் வீடியோவை அல் ஷிஃபா மருத்துவமனை தொடர்பான வீடியோவாகத்தான் நம்ம கூட வெளியிட்டிருந்தோம். இந்த அல் ஷிஃபா மருத்துவமனையில சுற்றி வளைத்து தொடர்ந்தும் அந்த அதிகமான புதைகுழிகளை தோண்டுகிற காரியங்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய வீரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எதுக்காக செய்யறாங்கன்னா, பல பேரை கொன்று புதைத்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் கிடைத்த நிலையில இன்றைக்கும் 48 உடல்கள் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. 48 சகோதரர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டு அடையாளம் தெரியாத நிலையில புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஜனாசாக்கள் முறையை எடுத்து முடிந்த வரைக்கும் அடையாளம் காணுவதற்கு முயற்சிக்கப்படுகிறது. அதுவும் முடியாத பட்சத்தில் அவர்கள் முறையாக தொழுகை நடத்தி அந்த ஜனாசாக்களை அடக்குகிற சம்பவங்கள் நடைபெற்று வரக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் இன்றைக்கு
இன்றைக்கு கடுமையான துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக, குறிப்பாக வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய சுஜாஇயா பகுதிகளில் குண்டு வெடிப்பு சம்பவங்களும் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் ஷெஹாப் நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. கான் யூனிஸினுடைய கிழக்கு பகுதி இஸ்ரேலுடைய எல்லைக்கு அருகாமையில் மிக கடுமையான துப்பாக்கிச் சூடு தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவில் இருந்து ஒரு முக்கியமான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், நமக்கு தெரியும் நோ அதர் லேண்ட் என்கிற பேர்ல ஒரு சினிமா படம் எடுக்கப்பட்டது. சினிமா படம்னா ஒரு டாக்குமெண்ட்ரி, அதை நீங்க ஆன்லைன்ல பார்க்க முடியும். இது காசாவிலும் வெஸ்ட் பேங்க்லும் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னவெல்லாம் அநியாயங்கள் நடக்கிறது என்பதை சுட்டிக்காட்டிய ஒரு திரைப்படமாகத்தான் எடுக்கப்பட்டிருந்தது. இந்த திரைப்படத்திற்கு இஸ்ரேல் தடை விதித்தது. இஸ்ரேலுடைய ஆதரவான பல நாடுகள் தடை விதித்திருந்தாலும் ஆஸ்கர் விருது வரைக்கும் இந்த படம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆஸ்கர்ல 4 விருதுகளை இவங்க பெற்றுக் கொண்டிருந்த நிலையில அமெரிக்காவில் இந்த திரைப்படம் திரையிடப்பட்டிருந்த நேரத்தில் அந்த பகுதிகளுக்கு பொறுப்பான மேயர் என்ன பண்ணிருக்கிறார் கேட்டால், அந்த தியேட்டருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. யாரும் இந்த திரைப்படத்தை பார்க்க செல்லக்கூடாது, பார்ப்பவர்கள் அல்லது பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற அறிவிப்பும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் பாடுபடுறாங்கன்னு தெரியும். மற்ற சமூக ஊடகங்கள் எப்படி தடுக்க முயற்சி பண்றாங்கிறத பார்க்கிறோம். அதை தாண்டி நேச்சுரலாக போய் ஒரு தியேட்டர்ல படத்தை வெளியிட்டாங்கன்னு சொன்னா அப்பவும் அந்த படத்தை பார்க்க விடாம தடுப்பதற்கான என்னவெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ அது அத்தனையையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில இன்றைக்கு மேலதிகமாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிற இஸ்ரேலுடைய நெசட் பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசாவுக்குள்ள மீண்டும் இராணுவத்தை அனுப்ப வேண்டும், முழு பகுதிகளையுமே நாம கைப்பற்றணும், கைப்பற்றினால் மட்டும்தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் அங்க இருக்கிறாங்க, அவங்களை மீட்டெடுப்பதில் சிரமம் வரத்தான் செய்யும், அவர்கள் கொல்லப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை மொத்தமா நம்ம தோற்கடிக்கணும் என்று சொன்னா வேறு வழியே இல்லை, நீங்க மீண்டும் யுத்தத்திற்கு போகணும் என்று சொல்லி இன்றைக்கு துணை சபாநாயகர் பகிரங்கமாக பேசியிருக்கிறார். ஏற்கனவே பட்டது போதாது, திரும்ப திரும்ப போய் படணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்கன்னா அதை தடுக்க முடியாது. அதே மாதிரி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, ஐசிசியினுடைய அரெஸ்ட் வாரண்ட் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமருக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதிக்கு முன்பதாக நெத்தன்யாகு ஹங்கேரிக்கு போறாரு என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஹங்கேரியை பொறுத்தவரையில அவங்க இஸ்ரேலுடைய நட்பு நாடாக இருக்கிறாங்க. அங்க நெத்தன்யாகு போனா அவங்க கைது எதுவும் பண்ண மாட்டாங்க. பட் என்ன பிரச்சனை சொன்னா, நெத்தன்யாகு ஹங்கேரிக்கு நேரடியாக பயணிக்க முடியாது. எந்த நாடெல்லாம் கைது பண்ணுகிற நிலைமையில் இருக்கிறாங்களோ அவர்களுடைய வான்பரப்பை பயன்படுத்த முடியாது என்று சொல்லி இருக்கிறார்களோ அந்த நாடுகளை தாண்டி வெகு தூர பயணம் ஒன்றை மேற்கொண்டுதான் அவர் ஹங்கேரிக்கு செல்ல வேண்டும். ஒரு நாட்டுடைய அதிபருங்கிறாரு, அமெரிக்காவுடைய ஆதரவு இருக்குங்கிறாரு, நாங்க தான் உலகத்திலே பெரிய ஆட்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு விமான பயணம் கூட செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் இதுவும் இறைவன் மூலமாக அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு கேவலம் என்பதையும் நாம் அறிய முடிகிற அதே நேரத்தில், அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், தொடர்ந்து நம்முடைய வீடியோக்கள்ல இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக தேர்வு செய்து கொண்ட 14 குடும்பங்களுக்கான ஒரு வீட்டு திட்டம் அமைத்து கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்கிறோம். அது தொடர்பான செய்திகளை நம்ம உங்கள்கிட்ட சொல்லி வர்றோம். புனிதமிக்க ரமதானுடைய மாதமாக இருக்கிறது, ஜகாத் சதகாக்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக இந்த நேரத்திலே நிறைய சதகாக்களை ஏழைகளுக்கான தர்மங்களை செய்வார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம சஹீஹுல் புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் என்னன்னா, 8 கூட்டத்தாருக்கு ஜகாத்தை நாம் பங்கு வைக்க முடியும். அதிலே மிக முக்கியமான ஒரு கூட்டத்தார் தான் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள், இஸ்லாத்தை நோக்கி கவரப்படுகிறவர்களுக்கு நாம் ஜகாத்து பணங்களை கொடுக்க முடியும். தொடர்ந்து பல கட்டங்களில் பல பேருக்கும் நீங்கள் ஜகாத்துகளை வழங்கி வருவீங்க. இம்முறை தயவு செய்து இந்த மக்களுக்கான வீட்டு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சிக்காக உங்களால் முடிந்த ஜகாத்துக்களை வாரி வழங்குங்கள். எனக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த காட்சிகளை எல்லாம் நீங்க பார்ப்பீங்க. அந்த மக்களுடைய நிலைகளை தான் நம்ம காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவ்வளவு ஒரு அடிமட்ட நிலையில் அவர்களுடைய பொருளாதாரம் இருக்கிறது. யானை தொல்லை, பல தொல்லைகளோடு வாழ முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, குடிசைகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த காட்சிகளை நம்ம உங்களுக்கு தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த மக்களுக்காக உங்களுடைய ஜகாத் நிதிகளை ஒதுக்குங்கள். பல பேருக்கும் நீங்க பங்கு வைக்கிற நேரத்தில் அவங்களுக்காகவும் ஒரு தொகையை ஒதுக்கினீங்கன்னா நாம் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து கரம் கோர்க்கிற போது அந்த வீட்டு திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட முடியும். வெறும் 14 குடும்பங்களுக்கான வீடுகளைத்தான் நாம் அமைக்க இருக்கிறோம்.
எனவே இதற்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும். முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்க நேரடியாக நம்முடைய ஜகாத் தான தர்மங்களை அனுப்ப முடியும். சில நாடுகளில் இருந்து இந்த அக்கவுண்ட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது அதற்கான மாற்று வழிகளையும் உத்தியோகபூர்வமாக சட்ட ரீதியாக உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்காக உங்களுடைய ஜகாத்துக்களை ஒதுக்கி தாருங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் நல்ல காரியங்களில் ஒன்றிணைப்பானாக என்கிற கோரிக்கையும் இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அனைத்து பாவங்களுக்கு மூல காரணமாக இருக்கிறது என்று இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ ஜெனரல், குறிப்பாக இஸ்ரேல் ராணுவத்தினுடைய நார்த் பகுதி, வடக்கு பகுதியினுடைய முன்னாள் தளபதி அமீராம் லெவின் இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அவர் மேரிவ் செய்தித்தாளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில சில விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அதுல என்ன சொல்றாருன்னா, பலஸ்டைன் மோதலை பொறுத்தவரை இது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், இதை கட்டுப்படுத்த முடியாது, தீர்க்கலன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியல. பலஸ்டைன் பிரச்சனையை நம்ம தீர்க்காம சவுதியோடையோ லெபனானோடையோ எந்த மக்களோடையும் எந்த ஒரு இயல்பு நிலைக்கும் நம்ம போக முடியாது. இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பினுடைய தொடர்ச்சி எல்லா பாவங்களுக்கும் உரிய மூல காரணமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாம பொதுமக்களை கொள்ளுகிற ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அமைதி கைக்கு எட்டாத தூரத்தில் இருப்பதற்கு காரணமே இஸ்ரேலிய போர்சஸ் தான். 1967 எல்லைக்கு நம்ம திரும்பலன்னா கூட இருப்பதையே நம்ம வைத்துக் கொண்டிருக்க வேண்டுமாக இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணணும்னா, ஆக்கிரமிக்கிறத குறைச்சுக்கிட்டு யூத பெரும்பான்மை மக்களுக்குரிய எல்லைகள் இதுதான் என்பதை தீர்மானிக்க வேண்டும். இது இஸ்ரேலுடைய நலனுக்காக இருக்க வேண்டும், வேறு யாருடைய நலனுக்காகவும் இருக்க முடியாது. ஏன்னா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய போராட்ட அமைப்புகளை தோற்கடிப்பது என்பது அசாத்தியமானது. எனவே அந்த காரியங்களை நம்ம செய்ய போகாம நம்மளை நாமளே பாதுகாத்துக் கொள்வதற்கான வேலையை நம்ம பார்க்கணும் என்கிற ஒரு செய்தியையும் இன்றைக்கு அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நேரத்தில், இன்றைக்கு ஐநாவில் வெளியிடப்பட்ட பாலஸ்தீன பெண்களுடைய கற்பழிப்பு தொடர்பான விவகாரங்களை முற்றுமுழுதாக மறுப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. அவங்க எப்படி மறுக்கத்தான் செய்வாங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் ஐநா இந்த அறிக்கைகளை மிக தெளிவாக மிக துல்லியமாக பப்ளிக்ல இன்றைக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு நிலையில கத்தாருடைய பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கத்தார் பேச்சுவார்த்தைகளுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை மேலதிகம் நாம பார்ப்போம். அதே மாதிரி மேலதிகமாக தேவைப்படுகிற சில வீடியோக்களும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை கொழும்புக்கு வந்ததுக்கு பிறகு அது தொடர்பான வீடியோக்கள் நம்ம போடுவோம். இன்றைக்கும் வெளியூர் பயணமாக இருக்கிற காரணத்தினால இதை சகித்துக் கொண்டு அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிற அந்த காரியத்தில் நாம் மும்முரமாக ஈடுபட வேண்டும். புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கையேந்தி கேட்குமாறு கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.